வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நட்சத்திர ஜன்னல்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பா சரண்யாவை பதற்றத்தோடு திரும்பி பார்த்தார். சரண்யா அக்காவிடம் வந்து அமர்ந்தாள். என்னக்கா நடந்தது? உன்னை அங்க சரியா நடத்தலையா? படுத்துறாங்களா? சொன்னா தானே என்ன ஏதுன்னு கேட்கலாம். சத்யா அழுகையை நிறுத்தவில்லை. எல்லாரும் நல்லவங்க தான்ப்பா. அப்புறம் என்ன பிரச்சனை? எதுக்கு அழற? திடீர்னு வேலைக்கு போன்னு சொன்னா? யார் சொன்னாங்க? வேற யாரு? என் புருஷன்தான். இதுல கோச்சுக்கிட்டு வர்றதுக்கோ அழறதுக்கோ என்ன இருக்கு? என்னடி பேசுற நீ? திடீர்னு போனா வேலைக்கு போயிட முடியுமா? முதலாவதா வேலைக்கெல்லாம் போக எனக்கு பிடிக்கல. பழக்கமும் இல்ல. இங்க நான் வீட்ல தானே இருந்தேன். அது தெரிஞ்சு தானே கட்டிக்கிட்டாரு. இப்ப போன்னா போயிட முடியுமா? நான் முடியாதுன்னுட்டேன். அவர் குத்தல் குத்தலா பேசினாரு. பொண்டாட்டிக்கு சோறு போட முடியாத புருஷன் என்ன ஆம்பள? ஷட்டப் சத்யா, முட்டாள்தனமா உளராத. சரண்யா எரிச்சலோடு அவள் பேச்சை குறுக்கிட்டு தடுத்தாள். நீ பேசுறதெல்லாம் அபத்தமா இருக்கு சத்யா. பெண்டாட்டிய வேலைக்கு அனுப்புற ஆம்பளை கையால் ஆகாதவன்னு யார் சொன்னா உனக்கு? எந்த நூற்றாண்டுல இருக்க நீ? உன் சிந்தனைகளும் பேச்சும் குப்பையா இருக்கு சத்யா. நல்லா யோசிச்சு பாரு. வேலைக்கு போற பெண் தான் வேணும்னா உன் புருஷன் எதுக்கு உன்னை கட்டிக்கணும்? ஊர்ல வேலைக்கு போற பொண்ணுக்கா பஞ்சம்? வேலைக்கு போக உனக்கு சோம்பேறித்தனம்ங்கிறதால ஆம்பளைய குத்தம் சொல்லாத. உன்னோட நேரம் பயன் உள்ளதா கழியணுங்கிறதுக்காக உன்னை வேலைக்கு போன்னு சொல்லியிருப்பாரே தவிர நிச்சயம் காசுக்காக சொல்லியிருக்க மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு பிடிக்காதப்போ என்னை எப்படி வற்புறுத்தலாம்? வற்புறுத்தது கூட ஒருவித கொடுமை தானே? வாய கழுவு சத்யா. உன்னை சொல்லி குத்தமில்ல. நீ இங்க இருந்த விதம் அப்படி. வீட்டு வேலை செய்யறதும் மிச்ச நேரம் பூரா ஒண்ணு விடாம நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அத்தனை டிவி சீரியலையும் சினிமாக்களையும் பார்க்கறதும் தான் உனக்கு வாழ்க்கையா இருந்தது. இதைத்தான் சுதந்திரம் சுகம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. வெளியில என்ன நடக்கும்னு தெரியாது. 4 பேரோட பேச பழக பயம் கூச்சம். மொத்தத்துல வீட்டு பறவையா வளர்ந்துட்ட. அதான் வெளியில போறத சுமையா நினைக்கிற. அது தப்பு சத்யா. உன்னை நீ மாத்திக்கணும். டிவி சீரியல்ல உன்னை தொலைச்சுக்காத. அது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டவை, யதார்த்தம் இல்லாதவை. வாழ்க்கைங்கிறது வேற. இதுல யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை நாம பேசுறது இல்ல. பேசவும் முடியாது. நம்ம தலையெழுத்த நாம தான் நிர்ணயிக்கணும். இப்படி கோச்சுக்கிட்டு வந்திருக்கையே, என்ன உத்தேசத்துல வந்திருக்க? இங்கேயே இருந்துடலாம்னா? இல்ல உன் புருஷன் பின்னாலேயே ஓடி வந்து கெஞ்சி கூட்டிக்கிட்டு போவாருங்கிற நம்பிக்கையா? சரிதான் போடின்னு அவர் விட்டுட்டா என்ன செய்வ? இங்கேயே இருந்துடுவியா? முடியுமா உன்னால? சரண்யா பேச பேச முகம் வெளிறியது சத்யாவுக்கு. அப்பா அவள் பேச்சை ஆமோதிப்பது போல் மௌனமாய் அமர்ந்திருந்தார். ஒரு குழந்தையின் கோபத்தோடு அக்கா புறப்பட்டு வந்திருக்கிறாள் என்பது புரிந்தது சரண்யாவுக்கு. அக்காவை இரக்கத்தோடு பார்த்தாள். தண்ணிக்குள்ள இறங்குற வரைக்கும் தான் குளிரும் சத்யா. சடக்குன்னு இறங்கிப்பாரு. எதை பார்த்து பயந்தியோ அதுவே பின்னால சுகமாயிடும். சரி சொல்லு. வேலை தேடிக்கோன்னு உன் புருஷன் சொல்றாரா? இல்ல அவரே வேலை தேடி தந்து போன்னு சொல்றாரா? அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏதோ கம்பெனி வச்சிருக்காராம். அதுல ரிசப்ஷன் பார்த்துக்கணுமாம். என்ன சத்யா நீ வேலை தேடி தெரு தெருவா அலைன்னு சொல்லாம தானே வாங்கி கொடுத்து போன்னு சொல்ற புருஷனை போய் குத்தம் சொல்றியே. வீட்ல வெட்டியா உட்காந்து டிவி பார்க்காதுன்னு சொன்னா நீ கேப்பியா? அப்படி சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு தான் வேலை வாங்கி கொடுத்து போன்னு சொல்றார். வெளியே போனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறார். இதுல என்ன தப்பு இருக்கு? கிளம்பு சத்யா. நானும் உன் கூட வரேன். வா. அவசரப்பட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் சொல்ற வேலைக்கு போய் பாரு. 4 நாள் செஞ்சா தானே அது கஷ்டமா ஈஸியான்னு தெரியும். கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டமா தான் தெரியும். எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி வந்தேன்னு கேட்டா? இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? இங்க வர்றதுக்கு முந்தையே ஒரு முறைக்கு 4 முறை போறது சரியான்னு யோசிச்சிருக்கணும். ஒண்ணு உன் புருஷன் மனச நீ மாத்தி உன் வழிக்கு கொண்டு வந்திருக்கணும். இல்ல அவர் சொல்றதுல தப்பில்லன்னு புரிஞ்சுகிட்டு அவர் வழிக்கு நீ போயிருந்திருக்கணும். 2யும் விட்டுட்டு வெடுக்குன்னு கிளம்பி வந்துட்டு திரும்பி போனா என்ன மரியாதை இருக்கும்? மூஞ்சிய காட்டத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்தா ஆகுமா? வா. நான் தான் கூட வரேனே. மாமா கிட்ட நான் பக்குவமா பேசி விட்டுட்டு வரேன். சரண்யா அவளை சாப்பிட வைத்து பின்னர் அழைத்து கொண்டு கிளம்பினாள். ஒரு மரியாதைக்கு அப்பாவும் உடன் சென்றார். இவர்கள் பயந்த அளவுக்கு அங்கே யாரும் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை.
எதுவுமே நடக்காதது போல சர்வ சாதாரணமாகவே வரவேற்றார்கள். உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு சத்யா? சரண்யா சாதாரணமாகவே பேசினார் மாமா. சத்யாவின் மாமியார் சுட சுட காஃபியும் ஒரு தட்டில் மிளகு வடைகளும் கொண்டு வந்து வைத்தாள். ஆஞ்சநேயருக்கு சாத்தினது, சாப்பிடுங்க. சற்று நேர சம்பிரதாய பேச்சுக்கு பிறகு அக்காவின் சார்பில் சரண்யா அவள் மாமியாரிடமும் புருஷனிடமும் தானே மன்னிப்பு கேட்டாள். அக்காவோட நாங்க ராத்திரி முழுக்க பேசியிருக்கோம். வேலைக்கு போக பிடிக்காம இல்ல அவளுக்கு. மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் பயம், பழக்கம் இல்லாமை. பயப்பட இதுல எதுவும் இல்லன்னு அவகிட்ட சொல்லியிருக்கோம். உங்க விருப்பப்படி அவ வேலைக்கு போக தயாரா இருக்கா. சட்டுன்னு வீட்ட விட்டு அவ கிளம்பி போனத தப்பா எடுத்துக்காம பெருந்தன்மையா எங்கள வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவளோட வட்டம் ரொம்ப சின்னதாகவே இதுவரை இருந்தெடுத்தோ. அதனால தான் பயந்துட்டா. இனிமே பயப்பட மாட்டா. கேட்டு பாருங்களேன் அவகிட்டயே. சரண்யா சொல்ல அவன் சத்யாவை அப்படியா என்பது போல் புன்னகையோடு பார்த்தான். குற்ற உணர்ச்சியும் குறுகுறுப்புமாக சத்யா தலை குனிந்தாள். எங்கிட்டையும் தப்பு இருக்கு சரண்யா. போன்னு அவளை சொல்றதை விட்டுட்டு வேலைக்கு போக அவளை முதல்ல மனசால தயார் பண்ணி இருக்கணும். அப்புறம் போக சொல்லி இருக்கணும். போகட்டும். இனிமே நான் அவளை வற்புறுத்த போறதில்ல. பெண்ணுங்கிறவ பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அதுக்கு அர்த்தம் அவ சம்பளத்துல லக்கரியா வாழலாம்னு நினைக்கிறது இல்ல. அவ அப்படித்தான் என்ன தப்பா புரிஞ்சுகிட்டா. இஷ்டமில்லாதவளை ஏன் வற்புறுத்தினேன்னு அம்மா கூட என்ன திட்டினாங்க. இப்ப சொல்றேன். வேலைக்கு போறதும் போகாததும் அவ இஷ்டம். போனா அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தெளிவும் ஏற்படும்ங்கிறத அவ எப்ப புரிஞ்சுக்கிறாளோ அப்ப போகட்டும். மத்தபடி அவளை வச்சு காப்பாத்துற அளவுக்கு எனக்கு வலிமையும் வசதியும் இருக்கு. சரண்யா அக்காவை பார்த்தாள். இவ்வளவு நல்ல மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் எடுத்தெறிந்து பேசிவிட்டு வந்து விட்டாயே என்ற ஆதங்கம் அதில் தெரிந்தது. மாமா சொன்னதை கேட்ட இல்ல சத்யா. நீ வெளியில தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு இல்ல. சாமர்த்தியமும் தைரியமும் இருந்தா வீட்டுக்குள்ளேயே இருந்து கூட கை நிறைய சம்பாதிக்கலாம். உனக்கு என்ன தெரியுமோ அதை நேர்மையான முறையில காசாக்கு. பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். உன் மேல உனக்கே மரியாதை ஏற்படும். சற்று நேரம் கழித்து அங்கிருந்து கிளம்பின போது மனசு அப்பாடா என்று நிம்மதி அடைந்திருந்தது. அப்பா சரண்யாவை பெருமை பொங்க பார்த்தார். தங்கையா தாயா இது என்று யோசித்தார். இந்த வயதில் அவள் நிதானமும் தெளிவும் அவரை வியக்க வைத்தது. நல்லதொரு வாழ்க்கை இதற்கு அமைய வேண்டுமே என்ற பிரார்த்தனை உள்ளே ஓடியது. கூடவே சம்பத் ஏன் வீட்டுக்கு வரவில்லை என்ற கேள்வியும் எழும்பியது. ஆகாஷ் வந்து விட்டு போன மறுநாள் சம்பத்தோடு பேசியதுதான் ஆகாஷுக்கும் சரண்யா மீது விருப்பம் இருப்பதை தெரிவித்த பிறகு சரி நான் பார்த்துக்கிறேன் மிச்சத்தை என்று போனை வைத்தவர்தான். அதன் பிறகு இன்று வரை வரவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அப்பா அங்க பாரேன். திடீரென்று சரண்யா அழைத்ததும் சிந்தனை கலைந்து அவள் காட்டிய திசையில் பார்த்தவரின் முகம் மலர்ந்தது. அட சம்பத்து, இவரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. நினைச்சதும் எதிர்க்க காட்சி கொடுக்கிறாரு. கோபாலன் வியப்போடு நடையை எட்டி போட்டு ஆடியோ கடை ஒன்றினுள் நுழைந்து கொண்டிருந்த சம்பத்தை நிறுத்தினார். திரும்பிய சம்பத்தின் முகத்தில் கோபாலனை பார்த்ததும் ஒருவித தர்ம சங்கடம் பரவியது. என்ன கோபாலா இந்த பக்கம்? நீ எங்க இந்த பக்கம்? கேசட் கடைக்கு வெல்லம் வாங்கவா வருவேன்? கேசட் வாங்கத்தான். அது சரி வீட்டு பக்கம் வரலையே. ஊருக்கு எங்கேயாவது போயிட்டியானோ? அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் பிஸி. அதான் வர முடியல. அப்புறம் ஆகாஷ் என்ன சொல்றான்? ஏதாவது பேசுனியா பையன்கிட்ட? நான் வீட்டுக்கு வந்து எல்லா விவரமும் சொல்றேனே கோபாலா. எப்ப வர? 2 நாள்ல வரேனே. சௌக்கியமா மாமா? சரண்யா கிட்ட வந்து கேட்டாள். வெரி ஃபைன் சரண்யா. ஆமா அப்பாவும் பொண்ணுமா எங்க கிளம்பிட்டீங்க? சத்யா வீட்டுக்கு போயிட்டு வரோம். சத்யா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லபடியா இருக்காங்களா அவகிட்ட? ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. ரொம்ப நல்ல மனுஷங்க. வெரி குட். அப்ப நான் வரட்டுமாமா? 2 நாள்ல வீட்டுக்கு வரேன். சம்பத் கேசட்டுகளோடு தன் காரில் ஏறி செல்ல அவர் போகும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்த கோபாலன் ஏதோ யோசனையோடு மௌனமாய் நடந்தார். என்னப்பா? ஆ ஒன்றும் இல்லையே. சைலண்டா வர. சம்பத் மாமா என்ன சொன்னாரு? ஏன் வீட்டுக்கு வரலையாம்? தெரியல. டைம் இல்லைனாரு. ஆனா எனக்கு என்னமோ வேற ஏதோ இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? நல்ல விஷயம்னா சட்டுன்னு சொல்லி சந்தோஷப்பட தோணுமா? இல்ல 2 நாள் கழிச்சு வந்து சொல்ல தோணுமா? மாமா என்ன சொன்னாரு? ஆகாஷ் கிட்ட பேசுனியான்னு கேட்டேன். 2 நாள்ல வீட்டுக்கு வந்து விவரமா சொல்றேன்னு சொன்னார். அப்ப ஏதோ பிரச்சனைன்னு தானே தெரியுது.
ஆனா நிச்சயம் ஆகாஷால இருக்காது. மாமி தான் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களோ என்னமோ! இருந்துட்டு போகட்டுமேப்பா! அத பத்தி நீ எதுக்கு மண்டைய உடைச்சுக்கிற? ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கப்பா! எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும். யாராலயும் தடுத்து நிறுத்திட முடியாது. அதனால மனச போட்டு குழப்பிக்காத. அனாவசியமா கவலையும் படாத. எது வந்தாலும் ஏத்துக்க பழகிப்போம். நீ சுலபமா சொல்லிடுற சரண்யா. என் ஸ்தானத்துல இருந்து பார்த்தா தான் என் கவலை உனக்கு புரியும். அப்ப சரி கவலைப்படு. நீ கவலைப்பட்டதும் எல்லாம் நல்லபடி முடிஞ்சிடும்னு நீ நம்பினா, தாராளமா கவலைப்பட்டுக்கோ. யார் வேண்டாம்னா? கிண்டல் பண்ற பாத்தியா? ஆகாஷுக்காக காத்துட்ருப்பேன்னு நீ சொல்ற. ஒருவேளை அவங்க ஆகாஷுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமும் அவனுக்காக நீ காத்திருக்க முடியுமா? நல்லா தான் இருக்குமா? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா, அவனை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை சகஜமா ஏத்துக்க தயார்ன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லு. கவலைப்படுறத நான் விட்டுடுறேன். அப்பா சொல்ல சரண்யா மௌனம் சாதித்தாள். சட்டென்று அவளால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு நிலை வந்தால் என்ன செய்யப் போகிறேன்? அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள். கேள்விக்கு பதில் வரவில்லை. உள்ளம் மௌனம் சாதித்தது. 2 நாளில் வருகிறேன் என்று சொன்ன சம்பத் மாமா வரவே இல்லை. நிச்சயம் ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தால் அவர் கட்டுண்டிருக்க வேண்டும் என்பது புரிந்தது. இல்லாவிட்டால் இப்படி வராமல் இருக்க மாட்டார். ஒருவேளை மாமிக்கு இதில் இஷ்டமில்லையா? அவளை மீறி அவரால் இங்கு வர இயலவில்லையா? எதுவாயிருந்தால் என்ன? பட்டென்று சொல்லிவிட வேண்டியதுதானே? எதற்கு இப்படி ஒரு சஸ்பென்ஸ்? என் வீட்டுக்கு நீ மருமகளாக முடியாது என்று சொல்லிவிட்டால் மாமா மீது அன்பும் மரியாதையும் குறைந்து விடுமா என்ன? அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மற்றொரு வாழ்க்கைக்கு நீ தயாராக வேண்டும். அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. அடிவயிறு சிலீரென்றது. இடுப்புக்கு கீழே பலமற்று போவது போல் தோன்ற கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மற்றொரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்பாவின் கவலைக்கு அர்த்தம் புரிந்தது. சார், உங்களுக்கு ஒரு கால் வருது. கனெக்ட் பண்ணவா? ஆபரேட்டர் கேட்க ஆகாஷ் எரிச்சல் அடைந்தான். நான் மீட்டிங்ல இருக்கேன். இன்னும் 2 மணி நேரத்துக்கு என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். ஓகே சார். 2 மணி நேரம் கடந்து மீட்டிங் முடிந்து சோர்வோடு தன் அறைக்கு வந்து அமர்ந்தான். தலை வலித்தது. டேபிள் மீது அவசர கோப்புகள் நிறைய வைக்கப்பட்டிருந்தன. இன்டர்காம் எடுத்து சூடாக காஃபிக்கு சொல்லிவிட்டு ஒரு கோப்பை எடுத்து பிரித்தான். போன் மறுபடியும் அடித்தது. சார், மறுபடியும் ஒரு கால் வருது. நோ ஆப்ரேட்டர் ப்ளீஸ், ஐ அம் வெரி பிஸி. யாரா இருந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. வீட்ல இருந்து ஏதாவது முக்கியமா பண்ணாங்கன்னா மட்டும் கொடுங்க போதும். பட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் சொல்லி வச்சேன். ஓகே சார். ஆகாஷ் ரிசீவரை வைத்தான். காஃபி வந்தது. டேபிள் மீதிருந்த அத்தனை கோப்பையும் படித்து கையெழுத்திட்டு அனுப்பிவிட்டு சோம்பல் முறித்த போது மணி 8க்கு மேலாக இருந்தது. வீட்டுக்கு போய் படுத்தால் போதும் என்று உடம்பு கெஞ்சியது. டேபிள் மீதிருந்த கார் சாவியும் பிரீஃப் கேஸும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மீட்டிங் நேரத்தில் தொந்தரவு வேண்டாம் என்று தற்காலிகமாக அணைத்து வைத்திருந்த செல்போனை ஆன் பண்ணி இடுப்பில் செருகிக் கொண்டு காருக்கு வந்து ஏறி அமர்ந்தான். 10 அடி தொலைவு கூட கார் வந்திருக்காது. செல்போன் சிணுங்கியது. ஹலோ. என்கிட்ட கூட பேச நேரமில்லாத அளவுக்கு அப்படி என்ன பிஸி? மறுமுனையில் சுஜிதாவின் குரலில் கோபம் தெரிந்தது. ஓஹோ! நீதான் அப்போ ஃபோன் பண்ணியா? என்ன விஷயம் சொல்லு? பேசாதீங்க என்கிட்ட. அது சரி, ஃபோன் பண்ணது நீ. பண்ணிட்டு பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம்? சிரிக்காதீங்க ஆகாஷ். நான் ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கேன். நீங்க என்னை 2 முறை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கான தண்டனை நிச்சயம் உங்களுக்கு உண்டு. லுக் சுஜி, நீ தான் பண்ணன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நான் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தேம்மா. நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? நானும் உங்கள விட 4 மடங்கு பிஸியா தான் இருக்கேன். தெரியுமா? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களோட பேசணும்னு நெனச்சேன் பாருங்க. என்ன செருப்பால தான் அடிச்சுக்கணும். ஓகே, ஓகே. போதுமே கோபம். எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன விஷயம்னாவது சொல்லேன். என் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தம் ரொம்ப கிராண்டா ஸ்ரீலேகால வச்சு நடக்குது. உங்கள பத்தி அவகிட்ட சொல்லியிருந்தேன். கண்டிப்பா உங்களையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தா. 2 நாளா உங்க ஆஃபீஸ்க்கு எப்போ ஃபோன் பண்ணாலும், இல்ல, இல்லன்ற பதில் தான். நிஜமாவே இல்லையா? இல்ல அப்படி சொல்ல சொன்னீங்களா? செல்லை வேற கட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னாச்சு ஆகாஷ்? என் ஞாபகம் கூட மழுங்கி போற அளவுக்கு அப்படி என்ன வேல? இயர் எண்டிங் ஆச்சே. ஆஃபீஸ்ல பயங்கர வேல. ஏகப்பட்ட டென்ஷன். 2 நாளா வீட்டுக்கு கூட போகல தெரியுமா? இப்பதான் போயிட்டுருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். உலகமே தலைகீழா புரண்டாலும் என்ன மறக்கிறதோ, என்கிட்ட பேசக்கூட நேரம் இல்லாத மாதிரி பாவலா பண்றதையோ நான் ரசிக்க மாட்டேன்.
என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை குறைக்கிற சக்தி வேற எதுக்கு இருக்கோ இல்லையோ, காதலுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகாஷ் சிரித்தான். நான் சொல்றது சிரிப்பாவா இருக்கு? நீ சொல்றது ரொம்ப சரி. அதனால தான் சிரிச்சேன். இப்போ உன்னோட பேச ஆரம்பிச்சதும் ரிலாக்ஸ்டா ஆயிட்டேன். பட் நான் டென்ஷன் ஆயிட்டேன். உங்கள பழிக்கு பழி வாங்குறேனா இல்லையா பாருங்க. எதுக்கு? என்ன அலட்சியப்படுத்தினதுக்கு தான். என்ன தேடி நீங்க லோ லோன்னு அலையணும். என் குரல கேட்க தவியா தவிக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நாளாவது உங்கள அழ வைக்கல. என் பேர் சுஜிதா இல்ல. தேங்க் யூ. நானே உன் பேர மாத்திக்க சொல்லணும்னு நெனச்சேன். என்ன பேர் இது? சுஜிதா. அசிங்கமா இருக்கு. பாப்பம்மா, முனியம்மா, அருக்காணின்னு எவ்ளோ அழகழகான பேரெல்லாம் இருக்கு. உங்கள கவனிச்சுக்கிறேன். சுஜிதா பட்டென்று ஃபோனை வைக்க, ஆகாஷ் சிரித்தபடி செல்லை கீழே வைத்தான். சொன்னபடியே செய்தாள் அவள். புது வருஷத்தன்று அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவளோடு பேச முடியவில்லை. அவளது ஹாஸ்டல் வாசலில் காத்திருந்தும் அவளை பார்க்கவும் முடியவில்லை. இவ்வளவு வைராகியமும் பிடிவாதமும் அவளுக்குள் இருந்தது. அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. இந்த குணம் நல்லதல்லவே என்ற நினைப்பை அவனால் தவிர்க்க முடியவில்லை. காதல் என்பது வாழ்க்கையில் மிக அழகிய வர்ணம் என்பதில் அவனுக்கு மறுப்பில்லை. ஆயினும் அந்த வர்ணம் மட்டுமே வாழ்க்கை என்பதை அவன் நம்பவில்லை. அதைவிட முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்ளாதவர்களின் நாட்கள் காதலிலேயே கழிந்து ஒன்றுமில்லாமல் போகும். காலத்தை அப்படி காதலில் மூழ்கடிக்க அவன் விரும்பவில்லை. 2 நாள் அவளோடு பேச முயற்சித்து தோல்வி கண்ட பின் 3வது நாள் முயற்சியை விட்டுவிட்டு வேறு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். பிடிவாதம் குறைந்து அவளை மீண்டும் அழைக்கட்டும் என நினைத்தான். 10 நாள் கரைந்தும் அவளிடமிருந்து எந்தவித அழைப்பும் இல்லை என்றானதும் அவனுக்கும் வைராகியம் கூடியது. இரவு 12 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த அப்பாவை எழுப்பி புத்தாண்டு வாழ்த்து சொன்னாள் சரண்யா. 1000வது ஆண்டு ஆரம்பம்னு உலகமே கொண்டாடின்றிருக்கு. நீ மட்டும் இப்படி தூங்குற? பைத்திய மாதிரி நான் டிவியோட பேசின்னு இருக்க தனியா உட்காந்து. 12 மணிக்கு எழுப்பி இப்படி அர்ச்சனை பண்ணணுமா? பகலா ராத்திரியான்னு தெரியல. வெளியில ஒரே கோலாகலமா இருக்கு. எழுந்து வாயேன்பா. ஒரு சின்ன வாக் போய் எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு வருவோம். வேணாம் தாயி. கோலாகலம்ங்கிற பேர்ல சில பேர் பொறுக்கித்தனமும் பண்ணுவா. எதுக்கு வம்ப தேடி போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வாப்பா, ஊரே முழிச்சுன்னு இருக்கு. எவ்வளோ வெடி சத்தம் பார். காத பிளக்கிறது. எழுந்து வா. சரண்யா எழுந்து கொடியில் தொங்கிய சல்வாரின் துப்பட்டாவை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு பூட்டி சாவியை எடுத்தாள். ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு வேட்டியோடு புறப்பட்டார் அப்பா. அந்த தெருவின் எல்லா வீடுகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. எல்லோருமே சந்தோஷமாக இருந்தார்கள். தெருவை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 10,000 வாலாவை கொளுத்த தயாரானார்கள். சுருட்டி வைத்திருந்த பட்டாசை பாய் விரிப்பது போல ஒருவன் உருட்டி விரித்து கொண்டு செல்ல, சரண்யா அப்பாவோடு ஒரு ஓரமாய் நின்று அது வெடிப்பதை பார்க்க தயாரானாள். திரியில் தீ வைப்பதற்கு முன்பு அவர்கள் உற்சாகமாக கானா பாட்டு பாடிக்கொண்டு குதித்து குதித்து ஆட, அந்த உற்சாகம் அத்தனை பேருக்கும் தொற்றிக் கொண்டது. வீடுகளில் இருந்து இன்னும் பலர் கூட வந்து ஆட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஜாலியா இல்லப்பா, எனக்கு கூட ஆடணும் போல இருக்கு. சரண்யா அப்பாவிடம் கிசுகிசுத்தாள். சரிதா, இந்த ஆசை வேற இருக்கா? இன்னும் யாராவது பொண்ணுங்க ரெடின்னு வந்தா நாங்களும் ஆடுவோம். என்ன சொல்லு, ஆம்பளையா பிறந்தா இதெல்லாம் தான் சௌகரியம். ஆதங்கத்தோடு சொன்னாள் அவள். இளைஞன் ஒருவன் திரியை பற்ற வைக்க அடுத்த 1/2 மணி நேரத்திற்கு விடாது வெடித்தது. கடைசி பட்டாசு வெடித்து முடித்த போது ஒரே புகை மயம். இளைஞர்கள் கோரஸாக உச்சஸ்தாயியில் ஹாப்பி நியூ இயர் என்று கத்தினார்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற வித்தியாசமோ தயக்கமோ இன்றி கண்ணில் பட்டவர்களுக்கெல்லாம் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிக் கொண்டார்கள் அனைவரும். மிக மிக சந்தோஷமான ஆரம்பம். ரேஷன் அரிசி, கேஸ் விலை உயர்வு, டீசல் பிரச்சனை, கார்கில் போர், விலைவாசி உயர்வு, நிதி நிலை நெருக்கடி, விமான கடத்தல் எல்லாவற்றையும் மறந்து மக்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். இந்த சந்தோஷம் நிலைத்து நின்றுவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும். கிருத யுகத்தில் அதர்மம் என்பதே இல்லாதிருந்ததாமே. என்னம்மா பெருமூச்சு விடுற? அப்பா கேட்க சரண்யா தான் நினைத்ததை சொன்னாள். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நிஜமாவாப்பா? எப்படி? டிசம்பருக்கு அப்புறம் மறுபடியும் ஜனவரி தானே, பங்குனிக்கு அப்புறம் சித்திரை தானே, அதே மாதிரி தான். கலியுகம் முடிஞ்சதும் மறுபடியும் கிருத யுகம்தான். தர்மம் மட்டுமே நிறைந்திருக்கும் யுகம். தொட்டதுக்கெல்லாம் வரி கட்டுறோம். அப்புறம் பட்ஜெட்ல எப்படிப்பா துண்டு விடுது? அப்பா சிரித்தார். வரி பணம்ங்கிறது
மழை உருவாகிற மாதிரிதாம்மா. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மறுபடியும் பூமிக்கே மழையா மாறி பொழியும். அதே மாதிரிதான் வரியும். அப்பாவின் குரலில் உண்மையான கவலையும் வருத்தமும் தெரிந்தது. ஏன்பா சம்பத் மாமா முழிச்சிட்டு இருப்பாரா? திடீரென்று பேச்சை மாற்றி கேட்டாள் சரண்யா. ஏன் கேட்குற? ஒரு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்து சொல்வோமா? ஒருவேளை தூங்கிட்டு இருந்தா எழுப்புவோம்ப்பா. என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? ஆனா முழிச்சிட்டு இருப்பாங்கன்னு தான் தோணுது. சரி பண்ணு. நம்பர் தெரியுமா? இதுவரை பண்ணுனது இல்லைன்னாலும் நம்பர் மட்டும் மறக்கல. அது எப்படி மறக்கும்? ஆகாஷ் வீட்டு நம்பராச்சே. சரண்யா புது வருஷத்தை முன்னிட்டு நள்ளிரவிலும் திறந்திருந்த பிசிஓ ஒன்றில் நுழைந்தாள். ஆகாஷ் வீட்டு எண்களை வரிசையாய் அழுத்தினாள். எதிர் முனையில் ரிங் போன போது மனசுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. அடி வயிற்றில் ஜிவ் என்று ஏதோ பரவியது. 4-5 ரிங் போன பிறகுதான் போன் எடுக்கப்பட்டது. ஹலோ. எதிர்முனையில் மாமியின் அதட்டலான குரல் கேட்க சரண்யாவின் சப்த நாடியும் ஒரு வினாடி ஒடுங்கியது. யாரது? சரண்யா சட்டென்று போனை அப்பாவிடம் கொடுத்தாள். ரிசீவரை மூடிக்கொண்டு அவரிடம் சொன்னாள். அப்பா, மாமி நீயே பேசு. மாமாக்கு வாழ்த்து சொல்ல பண்ணதா சொல்லு. மாமா லைன்ல வந்ததும் என்கிட்ட கொடு. அப்பா போனை வாங்கினார். ஹலோ, நான் தான் கோபாலன். ஒன்றும் இல்லை, புது வருஷ வாழ்த்து சொல்லலாம்னு. சம்பத் இல்லையா? என்ன விஷயம் இந்த நேரத்தில்? எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் காலையில் பண்ணிக்கிறேன், எழுப்ப வேண்டாம். விடியற் காலையில் நாங்கள் வெளியில் போகிறோம். உங்கள் சார்பாக நானே வாழ்த்து சொல்லிடுறேன், நீங்கள் சிரமப்பட வேண்டாம். எதிர்முனையில் ரிசீவர் நிர்தாட்சண்யமாய் வைக்கப்பட கோபாலன் முகம் சுருங்க பெண்ணை பரிதாபமாக பார்த்தார். ஃபேஷன் டிசைனிங் பற்றிய மேல்நாட்டு புத்தகம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாள் சுஜிதா. அறைக்கதவை யாரோ தட்டினார்கள். புத்தகத்தை வைத்துவிட்டு எழுந்து சென்ற கதவை திறந்தாள். அரை தோழி நிஷா 2 கைகளிலும் 4-5 பார்சல்களோடு நின்றிருந்தாள். எங்க போயிட்டு வர? ஷாப்பிங் தான். என்ன வாங்கின? நான் எங்க வாங்கினேன், எல்லாம் என் பாய் ஃப்ரெண்டு வாங்கி தந்தான். நிஷா கட்டிலில் உட்கார்ந்து ஒவ்வொரு பார்சலாக பிரித்தாள். 2 செட் சுடிதார்கள், அதற்கு ஜோடியாக விலை உயர்ந்த ஹீல்ஸ் செருப்புகள், இம்போர்ட்டட் மேக்கப் கிட் ஒன்று, யார்ட்லி சென்ட் பாட்டில், கற்கள் பதித்த விலை உயர்ந்த நவநாகரிக பொட்டு அட்டைகள், லெதர் பேக், கூலிங் கிளாஸ் என்று ஏகப்பட்ட சாமான்கள். என்னடி, அலிபாபா குகைக்குள்ள போயிட்டு வந்தையா? விதவிதமா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க. மொத்த செலவு 20,000. ஒட்ட சிரைச்சிட்டியா உன் ஆள் தலைய? இதுக்கு தான் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் நம்ம கையில இருந்து லட்சக்கணக்கில் செலவழிச்சாலும் ஓசியில வர சந்தோஷத்துக்கு ஈடாகுமா சொல்லு? எல்லாம் சரி, இவனையே கல்யாணம் பண்ணிப்ப இல்ல? யார் கண்டா? என்னடி இவ்வளோ கூலா சொல்ற? பண்ணிக்கலாம், பண்ணிக்காமையும் போகலாம். அதை பத்தி இப்ப என்ன? இப்போதைக்கு அவன் மூலம் கிடைக்கிறத அனுபவிக்கிறதா இருக்கேன், அவ்வளோதான். என் கதையை விடு. ஆளை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. ஆள் எப்படி? நல்லா இருப்பாரா? நல்ல வசதியா? சும்மா பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தானா இல்லை அதுக்கு மேலையா? உன்ன மாதிரின்னு நினைச்சியா? காவிய காதலா? அதை விடு. லேஸ்ல உனக்கு யாரையும் பிடிக்காதே. எல்லார்கிட்டையும் ஒரு குறை சொல்வ. இவனை மட்டும் எப்படி பிடிச்சது? உன் பின்னால சுத்திட்டு இருந்தானே ஒரு பாப்புலர் பாப் சிங்கர், அவனை விடவா இவன் ஸ்மார்ட்டா இருப்பா? இல்ல பிரபலமான ஆளா? நீ எப்படி நோண்டி கேட்டாலும் ஒரு தகவலும் உனக்கு சொல்றதா இல்ல. சொல்லாட்டி போயேன். நீங்க சொல்லாட்டி நாங்க கண்டுபிடிச்சுக்க மாட்டோமாக்கும். அவனோட வெளியில சுத்தாமையா இருக்க போற? சிஐடி வேலை பண்ணி உனக்கே அவனை பத்தி புது புது தகவல் சொல்றனா இல்லையா பாரு. தாராளமா, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. சுஜிதா புன் சிரிப்போடு எழுந்து சென்று டிவியை ஆன் செய்தாள். விளையாட்டு போல் 10 நாளாகிவிட்டது. ஆகாஷோடு பிணங்கிக் கொண்டு சுத்தமாய் அவனிடமிருந்து எந்த பேச்சும் இல்லை. அவள் நினைத்ததற்கு நேர்மாறாயிருந்தது அவன் செயல். அவளுக்காக தவமாய் தவம் இருப்பான், பரிதவிப்பான். சினிமா காதலன் போல இடைவிடாது முயற்சிப்பான். நள்ளிரவில் சுவரேறி குதித்து வந்து அவளை சந்தித்து வம்பு செய்வான் என்றெல்லாம் நினைத்தவள் சுத்தமாய் ஏமாந்து போனாள். முதல் 2 நாள் அவனிடமிருந்து 7-8 முறை போன் வந்தது. தான் இல்லை என்ற தகவலை சொல்லி அவனோடு பேசுவதை வேண்டுமென்றே தவிர்த்தாள் அவள். போனில் பேசவில்லை என்றதும் நேரிலேயே வந்து அவளை மடக்குவான் என்று நினைத்தவளுக்கு மறுநாள் ஏமாற்றம்தான் காத்திருந்தது. ஆகாஷ் என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. போனும் வரவில்லை, ஆளும் வரவில்லை. 2-3 நாள் வீராப்பாக இருந்தவளுக்கு அதன் பிறகு மெல்ல மெல்ல வீராப்பு குறைந்து அந்த இடத்தில் ஆதங்கமும் வெறுமையும் படர்ந்தது. இன்றோடு 10 நாள் ஆகிறது. இவளை விட வைராகியமாய் இருக்கிறான் அவன்.
இப்படியே போனால் அவளை மறந்தே போனாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதற்கு மேல் அவனிடம் பேசாமல் இருக்க முடியாது என்று தோன்றிய அதே நேரம் நாமாகப் போய் முதலில் எப்படி பேசுவது என்ற தயக்கமும் ஏற்பட்டது. பார்த்தாயா, நீ தோற்றுவிட்டாய், நான் ஜெயித்து விட்டேன் என்பது போல் அவன் இளக்காரமாய் பார்த்தால், பார்ப்போம், இன்னும் 4 நாள் பார்ப்போம். அவன் மனசில் மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அவன் காதல் உண்மையானால் அவனே இந்த மௌனத்தை உடைப்பான். பேசலாம் என்ற ஒரு பக்கம் தோன்றிய சிறிய சபலத்தை உள்ளுக்குள் இருந்த ஈகோ என்னும் பைசாசம் அடக்கிவிட்டது. மேலும் 4 நாட்கள் சாதாரணமாகவே கடந்தது. போகி, பொங்கல் என்று ஒவ்வொரு பண்டிகையாய் வந்து சென்றது. கல்லூரி விடுமுறை, ஊருக்கு செல்லவும் பிடிக்கவில்லை. ஆகாஷோடும் பேச இயலவில்லை என்ற நிலையில் என்னடா வாழ்க்கை இது என்ற அலுப்பும் வெறுப்பும் ஏற்பட்டது. அதற்கு மேல் பொறுக்க முடியாதவள் திருவள்ளுவர் தினத்தன்று அவனோடு பேசி விடுவது என்று முடிவு செய்தாள். தன் வைராகியத்தை தானே உடைப்பது என்பது ஒரு மாதிரி இருந்தாலும் வேறு வழி இல்லை. தலை பொங்கல் என்பதால் சத்யாவும் அவள் புருஷனும் வந்திருந்தார்கள். பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புது துணியும் பொங்கல் சீரும் செய்தார் கோபாலன். மாப்பிள்ளையை விழுந்து விழுந்து கவனித்தார். சத்யாவும் சரண்யாவும் முற்றத்தில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து கும்பிட்டார்கள். வேலைக்கு போயிட்டு இருக்கியா சத்யா? வேலை பழகிடுச்சா? சாப்பிடும்போது அக்காவிடம் கேட்டார் அப்பா. மாப்பிள்ளை சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? புருஷனால வந்த தொந்தரவு புள்ளையால போயிடுச்சு, அப்படித்தானே? மனைவியை பார்த்து சிரித்தான். என்ன சொல்றீங்க? உங்க அக்கா ஒன்றும் சொல்லலையா? ஒன்றும் சொல்லலையே. என்ன விஷயம்? இப்ப பாருங்க, இன்னும் 2 நிமிஷத்துல சொல்லாமையே தெரிஞ்சிடும். அவன் விஷமமாய் சிரித்தபடி சாப்பிட்டான். 2 வாய் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட அக்கா 3வது வாய்க்கு குமட்டி கொண்டு வர எழுந்து ஓடினாள். ஓ, இதானா விஷயம்? சரண்யா சிரிப்போடு மாமாவை பார்த்துவிட்டு அவள் பின்னால் ஓடினாள். இந்த நேரத்துல எங்க இருந்து வேலைக்கு அனுப்ப? மாப்பிள்ளை மாமாவிடம் சொல்ல அவர் சந்தோஷம் பரவிய முகத்தோடு ஆமோதித்தார். கங்க்ராட்ஸ். சரண்யா திரும்பி வந்து சத்யா புருஷனின் கையை பிடித்து குலுக்கினாள். இந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமே, என்ன செய்யலாம்? சினிமாவுக்கு போலாமா? கரெக்ட். சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி வந்திருக்கு, போலாமா? இங்கிலீஷ் படமா? ஒரு எழவும் எனக்கு புரியாது. எத்தனை தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் ஏதாவது போலாம். சத்யா பின்பக்கம் இருந்து சொல்லிக்கொண்டே வந்தாள். நல்ல தமிழ் படத்துக்கெல்லாம் இன்னைக்கு டிக்கெட் கிடையாது சத்யா. டப்பா படத்துக்கு போறதை விட பேசாம வீட்லயே இருந்து டிவியில படம் பார்க்கலாம். அவ சொல்றதும் சரிதான். இங்கிலீஷ் படம் தான் பாரேன். பார்க்காமையே புரியாது. புரியாதுன்னா எப்படி? என்னமோ செய்ங்க. சத்யா அரை மனதோடு சம்மதம் சொன்னாள். அப்பா வரவில்லை என்று சொல்லிவிட்டதால் 3 பேரும் மட்டும் கிளம்பினார்கள். பொங்கல் டைம் என்றதால் எல்லா தியேட்டரிலுமே கும்பலாக இருந்தது. தமிழ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவர்கள் ஏதோ படம் பார்க்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு ஆங்கில படத்தை முற்றுகையிட்டு கொண்டிருந்தார்கள். சத்யாவின் புருஷன் இருவரையும் நிற்க வைத்துவிட்டு எங்கோ சென்றான். பிளாக்கில் டிக்கெட் கிடைக்கிறதா என்று பார்த்தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பின்னால் குரல் கேட்க சரண்யா திரும்பினாள். 3 டிக்கெட் இருக்கு, வேணுமா? நவநாகரீக உடை அணிந்திருந்த இளம் பெண் ஒருத்தி கேட்க சரண்யா சட்டென்று அதை வாங்கி கொண்டாள். சத்யா, நீ போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடு. அக்காவிடம் சொல்லியபடி ஹேண்ட்பேக் திறந்து டிக்கெட்டுக்கு பணம் எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து நன்றி சொன்னாள். பணத்தை வாங்கி கொண்டு அலட்சியமாய் நடந்து சென்ற அந்த பெண் வேறு யாரும் இல்லை, சுஜிதாவேதான். தோழிகளோடு சினிமாவுக்கு வந்தவள் சற்று தூரத்தில் தன் காரில் இருந்து இறங்கி கொண்டிருந்த ஆகாஷை பார்த்ததும் வியப்படைந்தாள். அவனும் அந்த படத்திற்கு வருவான் என்று அவள் நினைக்கவில்லை. அதே நேரம் 15 நாளாக தன்னை சுத்தமாக மறந்ததும் இல்லாமல் தன்னை விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு சினிமா பார்க்க வந்திருப்பது அவள் மனதை உறுத்தியது. ஒருவேளை அவள் வந்திருப்பது தெரிந்துதான் அவனும் வந்திருக்கிறானோ என்ற சந்தேகமும் எழும்பியது. தான் அவனை பார்க்காதது போல அவன் பார்வையில் படுமாறு அவன் பார்க்க வேண்டுமே என்ற படபடப்போடு ஒரு இடத்தில் நின்றாள். 10 நிமிடத்திற்கு பிறகும் யாரும் அருகில் வராமல் போக மெல்ல திரும்பினவள் எரிச்சலடைந்தாள். அவளை கடந்து அவன் நடந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே ரிசர்வ் செய்துவிட்டு வந்திருப்பான் போலும். சுஜிதா பல்லை கடித்தபடி வேகமாய் நடந்து சென்று அவனுக்கு முன்னால் சென்று நின்று முறைத்து பார்த்தாள். ஹலோ, சௌக்கியமா? அவன் புன் சிரிப்போடு கேட்டான். நான் வரது தெரிஞ்சுதானே வந்தீங்க? யார் சொன்னா அப்படி? எனக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது தாயே. நான் சாதாரணமாக தான் படம் பார்க்க வந்தேன். எனிஹவ், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் இல்லை. என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம நீங்க ஜாலியா தானே இருக்கீங்க? சரி விடு, 2 பேரும் பழம் விட்டுருவோம்.
ஒண்ணா உட்காந்து படம் பார்ப்போம். என்ன சொல்ற? நோ. நான் வரல. நீங்க தனியாவே என்ஜாய் பண்ணுங்க. நான் போறேன். ஏய் சுஜி நில்லு. அவன் கூப்பிடுவதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவள் விறுவிறுவென்று நடந்தாள். டிக்கெட் கிடைக்காமல் நாலா பக்கமும் பார்த்தபடி நின்றிருந்த சத்யா சரண்யாவை நெருங்கி டிக்கெட்டை விற்றுவிட்டு அவன் பக்கம் கூட பார்க்காமல் சென்று மறைந்தாள். டிக்கெட் கிடைத்த சந்தோஷத்தில் மூவரும் தியேட்டருக்குள் நுழைந்தார்கள். படம் ஆரம்பித்து 1 மணி நேரத்திற்குள் 2, 3 முறை எழுந்து சென்று வாந்தி எடுத்துவிட்டு வந்துவிட்டாள் சத்யா. உட்காரவும் முடியவில்லை, படமும் புரியவில்லை என்ற நிலையில் சிரமமாகிவிட்டது அவளுக்கு. ஏங்க, என்னால முடியல, போயிரலாமா? பாதி படத்துல எப்படி? கொமட்டிக்கிட்டே இருக்கே. எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்கறாங்க பாருங்க. என்னக்கா? என்னால முடியல, போயிடலாமா? படம் நல்லா இருக்கே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா? புளிப்பு மிட்டாய் வேணா வாங்கிட்டு வர சொல்லவா? வேணாம், தலையெல்லாம் கனக்குது. ஒண்ணு செய் சரண்யா, நீ இருந்து படத்தை பார்த்துட்டு வா, நான் இவளை கூட்டிட்டு போறேன். என்ன பேசுறீங்க? அவ தனியா வருவாளா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. சத்யா நீ கிளம்பு. அப்பா திட்டுவார் தனியா விட்டுட்டு வந்துட்டியான்னு. மாட்டார், நீங்க கிளம்புங்க. சரண்யா இருவரையும் அனுப்பிவிட்டு படத்தில் கவனம் செலுத்தினாள். இருட்டில் இருவரும் நடக்க நிறைய பேர் உச்சு கொட்டி அதிருப்தியை தெரிவித்தார்கள். வரிசை கோடியில் ஆகாஷை பார்த்ததும் அடையாளம் புரிந்து கொண்டு சத்யா ஒரு வினாடி தயங்கி நின்றாள். ஆகாஷ் தானே சம்பத் மாமா பிள்ளை? கேட்டு விட்டாள். ஆமா, நான் சத்யா, கோபாலன் பொண்ணு. ஓ, கல்யாணத்துல பார்த்தது. சௌக்கியமா? ஆகாஷ் எழுந்த மரியாதை நிமித்தம் அவள் கணவனின் கை பற்றி குலுக்கினான். படம் பார்க்கலையா? போறீங்க? இல்ல, கொஞ்சம் உடம்பு முடியல. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஆகாஷ்? என்ன? சரண்யாவை தனியா விட்டுட்டு போறோம். முடிஞ்சா அவளை பஸ் ஏத்தி விட்டுட்டு போறீங்களா? போகும்போது டிராப் பண்ணிட்டே போறேன், கவலைப்படாம கிளம்புங்க. ஆகாஷ் அவர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான். இருட்டில் சரண்யாவை தேடினான். காலியாய் இருந்த 2 சீட்டுக்கு அடுத்து அமர்ந்திருந்தவளை பார்த்துவிட்டு அவள் அருகில் சென்றான். அருகில் யாரோ அமர்வதை பார்த்ததும் யார் என்று திரும்பியவளுக்கு ஆகாஷை பார்த்ததும் வியப்பில் மூச்சை அடைத்துவிடும் போல் இருந்தது. நீங்களா? ஏன், இது நான் பார்க்க கூடாத படமா? அதில்ல, என்ன எப்படி? சத்யாவை பார்த்தேன், உன்னை பத்திரமா வீட்டுல சேர்க்கணும்னு உத்தரவு. உடம்பெல்லாம் புலங்காங்கிதத்துல என்னமோ செய்தது. இப்படி ஒரு இனி அதிர்ச்சியை அவள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராமல் கிடைத்திருக்கும் இன்பத்தில் மனம் திக்குமுக்காடியது. இந்த மணித்துளிகள் நகராமல் அப்படியே நிலைத்து விடாதா என்றிருந்தது. இடைவேளையின் போது அவளை வெளியில் அழைத்து சென்று கோக் வாங்கி கொடுத்தான். அவன் வாங்கி தந்து குடிப்பது பெருமையாக இருந்தது. தான் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், தன்னை பத்திரமாக வீட்டில் விட்டு செல்லும் பொறுப்பை அவன் ஏற்று கொண்டிருக்கிறான் என்பது அதைவிட பெருமையாக இருந்தது. இடைவேளைக்கு பிறகு படத்தில் ஆழ்ந்து போனார்கள். படத்தின் பிரமிக்கத்தக்க திரைக்கதையும் ப்ரூஸ் வில்லிஸின் பக்குவப்பட்ட நடிப்பும் ஆழமான காட்சிகளும் புருவத்தை உயர்த்தின. இதை இயக்கிய இளைஞன் இந்தியாவை சேர்ந்தவன் என்ற உணர்வு பெருமை அளித்தது. படம் முடிந்து வரும்போது மனசு கனத்திருந்தது. எப்படி இருந்தது படம்? கார் கதவை திறந்தபடி கேட்டான் ஆகாஷ். எக்ஸலண்ட், என்ன சொல்றதுன்னு தெரியல, பிரமிப்பா இருக்கு. அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து முன் பக்க கதவை அவளுக்காக திறந்துவிட்டு ஏற சொன்னான். ஒருவித கர்வம் துளிர்க்க ஏறி அவன் அருகில் அமர்ந்தாள். ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போலாமா சரண்யா? தாராளமா. அவன் டிரைவினில் காரை நுழைத்து நிறுத்தி காஃபிக்கு சொன்னான். அப்புறம் ஏன் வீட்டு பக்கமே வரல? வரக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, டைம் கிடைக்கல. அதெல்லாம் இல்லை, பயம் தானே? எனக்கு என்ன பயம்? ஆலு சப்பாத்தியை நினைச்சு அதுவே ஜென்மத்துக்கும் போதும்னு ஆயிடுத்தில்ல. ஆ, அப்படியும் வச்சுக்கலாம். அவன் சிரிக்க அவள் பொய்யாய் கோபித்து கொண்டாள். அவள் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமே என்று மற்றவர்கள் தப்பாக எடுத்துக்கொண்ட விஷயத்தை அவளிடம் சொல்லவில்லை அவன். அட்லீஸ்ட் புது வருஷத்தன்னைக்காவது வந்து வாழ்த்து சொல்வீங்கன்னு நினைச்சேன். வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா ஒரே வேலை. சாரி, தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்ன? இல்ல இல்ல, ஆனா நீங்க மறந்தாலும் நாங்க மறக்கல, உங்களுக்கு விஷ் பண்ணோம். அப்படியா? எப்போ? ராத்திரி 12 மணிக்கு, நியூ இயர் பிறந்ததுமே. யார்கிட்ட பேசுன? நான் பேசல, அப்பா தான் பேசினாரு. உங்க அம்மா தான் எடுத்தாங்க போன. நீங்கள்லாம் தூங்குறதா சொன்னாங்க. சரி, புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு அவங்க கிட்டயே சொல்லி வச்சிட்டோம். ஓ, அம்மா சொல்லலையா? ஆ, அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்களோ என்னமோ. பரவாயில்ல, அதை பத்தி என்ன? இப்ப சொல்ல, நீ எனக்கு சொல்லு, நான் உனக்கு சொல்றேன். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ எ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அவன் அவள் கை பற்றி குலுக்கியவாறு சொல்ல,
தனக்குள் ஒருவித சிலிர்ப்பு காலோடு தலை பரவுவதை உணர்ந்தாள் அவள். போலாமா? அவன் பில் பணத்தை வைத்துவிட்டு காரை கிளப்பினான். அவளை தெருமுனையில் இறக்கி விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தான். இரவு 9 மணிக்கு சங்கீதா வந்து சாப்பிட அழைக்கும்போது அவன் அலுப்பாக படுத்திருந்தான். வேண்டுமென்றே டிக்கெட்டை யாருக்கோ விற்றுவிட்டு போன சுஜித்தாவை நினைத்து கொண்டிருந்தான் அவன். அவள் அப்படி செய்தது மனதில் மெல்லிய வேதனையை ஏற்படுத்தியிருந்தது. ஏன் இப்படி இருக்கிறாள் என்ற கேள்வி எழும்பியது. பணத்திலேயே பிறந்து புரண்டு வளர்ந்ததால் இந்த திமிரோ? இப்போது பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் ரசிக்கலாம். இதே ஈகோவும் திமிரும் திருமணத்துக்கு பிறகும் இருந்தால் அது சரி ஆகுமா? அவன் கவலைப்பட்டான். அண்ணா கண்களை திறந்தான். சாப்பிட வரையா? ஆ, நீ போ வர. எங்க போயிருந்த நீ? படத்துக்கு, சிக்ஸ்த் சென்ஸ். ஓ, அதான் இவ்ளோ சைலண்டா படுத்துக்கிட்டியா? இன்னும் ஒரு வாரத்துக்கு அசை போடுவ பார். சங்கீதா கீழே போய்விட்டாள். சற்று நேரம் கழித்து ஆகாஷ் கீழே வந்தான். ஏமா, நியூ இயர் அன்னைக்கு யாராவது ஃபோன்ல விஷ் பண்ணாங்களா? கேஷுவலாக அம்மாவிடம் கேட்டான். யாரு பண்ணா? ஞாபகம் இல்லையே. நான் சொல்லவா? கோபாலன் மாமா பண்ணியிருக்கார். புது வருஷ வாழ்த்து சொல்லியிருக்கார். நாங்கள்லாம் முழிச்சிட்டு தானே இருந்தோம். தூங்குறோம்னு சொல்லி ஏமா போனை வச்ச? குற்றம் சாட்டுவது போல் அவன் கேட்க அம்மா புருவம் சுருங்க அவனை பார்த்தாள். ஆமா, கோபாலன் பண்ணாரு. அதை சொல்லாதது அவ்வளோ பெரிய குத்தமா? இது வரைக்கும் எத்தனை புது வருஷம் வந்து போயிருக்கு. இவ்வளோ நாள் இல்லாம இப்ப என்ன ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்ற புது பழக்கம்? இவ்வளோ நாள் இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்காக அவமானப்படுத்தணுமா? யார அவமானப்படுத்தினா? யார் சொன்னா உன்கிட்ட? அவர் பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவரே சொல்லியிருந்தால் ஒழிய தெரிய சான்ஸ் இல்லையே. ஆமா, அவர்தான் சொன்னாரு. அதான் இப்ப முக்கியம். இதே ஒரு பெரிய விஐபி யாராவது பண்ணியிருந்தா உடனே எங்களை கூப்பிட்டுருப்பியா மாட்டையா? இவர் என்ன விஐபியா கூப்பிட? அதான் சொல்லல. போருமா? தப்புமா. வாழ்த்து சொல்ல விஐபியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மனுஷனா இருந்தா போதும். அந்தஸ்து பார்த்து தான் பழகணுங்கிற உன் சித்தாந்தத்தை உடைப்பல போடு. நாளைக்கே நாம செத்தா தூக்குறதுக்கு எந்த அந்தஸ்துள்ள மனுஷனும் வரமாட்டான். ஒரு மலர் வளையம் வச்சுட்டு போயிடுவான். சாதாரணப்பட்ட 4 கூலிக்காரன் வந்துதான் தூக்கணும். நான் சீக்கிரமா செத்துடணும், அப்படித்தானே? அம்மா முகம் சிவக்க ரவுதிரத்தோடு கேட்டாள். புரிஞ்சுக்காம கத்தாதம்மா. புரிஞ்சுதாண்டா பேசுறேன். ஆனா ஒண்ணுதான் புரியல. அப்பாவுக்கும் புள்ளைக்கும் அந்த குடும்பத்து மேல அப்படி என்ன கரிசனம்னு தான் புரியல. அந்த குடும்பத்து மேல உனக்கு ஏன் இவ்வளோ வெறுப்புன்னு எங்களுக்கும் தான் புரியல. அவங்க அப்பா பக்கத்து உறவுங்கிறதாலயா? இல்ல நமக்கு சமமா பணக்காரங்க இல்லைன்றதாலயா? ரெண்டும் தான் காரணம். இதுக்கு மேல எனக்கு யாரும் உபதேசம் பண்ண தேவையில்லை. ஆகாஷ் மேற்கொண்டு ஏதோ சொல்லவா எடுத்த போது அப்பா சட்டென்று இடது கையால் அவன் தோளை அழுத்தி பேச வேண்டாம் என்று அடக்கினார். இரவு அவன் அறைக்கு வந்தார். யார் சொன்னா ஆகாஷ்? ஃபோன் பண்ணதா உங்ககிட்ட? கோபாலன் தானா? உண்மையை சொல்லணும்னா கோபாலன் இல்லப்பா, சரண்யாதான். அவர் வியப்போடு அவனை பார்த்தார். அவளை எப்ப பார்த்த நீ? தியேட்டர்ல பார்த்தேன். குடும்பத்தோட வந்திருந்தா. ஆகாஷ் தியேட்டரில் நடந்ததையும் சரண்யாவை தான் டிராப் பண்ணி விட்டு வந்ததையும் அப்பாவிடம் மறைக்காமல் சொன்னான். சரண்யான்னு சொன்னா அம்மா அனாவசியமா சந்தேகப்படுவா. என்னால அந்த பொண்ணை ஏன் சந்தேகப்படணும்னு தான் சொல்லல. உங்க அம்மா குணம் உனக்கு தெரியாதாடா ஆகாஷ்? அப்புறம் ஏன் அவகிட்ட வீணா வாங்கி கட்டிக்கிற? நீ என்ன சொன்னாலும் அவ சுபாவம் மாற போறதில்ல. புரிஞ்சுக்காதவங்க கிட்ட பேசுறது வீண் வேலை. டைம் தான் வேஸ்ட். டைம் வேஸ்ட்னு பார்த்தா இந்த சுபாவத்தால வாழ்க்கையில நிறைய வேஸ்ட் ஏற்படும்பா. ஏற்படட்டுமே, கஷ்டமோ நஷ்டமோ அனுபவிச்சு தெரிஞ்சுக்கட்டும். சொன்னா புரிஞ்சுக்காதவங்க பட்டுதான் புரிஞ்சுக்கணும். விட்டுரு. அப்பா எழுந்தார். சிந்தனையோடு தன் அறைக்கு வந்தார். கோபாலனை நினைத்தால் பாவமாயிருந்தது. வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டாரே தவிர எப்படி போவது? அவர்களிடம் ஆகாஷ் சரண்யாவை விரும்பவில்லை என்பதை எப்படி சொல்வது என்று புரியாமல் அங்கு செல்லவே தயக்கமாக இருந்தது. அந்த பெண்ணின் ஏமாற்றத்தை பார்க்கும் சக்தி அவருக்கில்லை. சும்மா இருந்தவள் மனதில் ஆசை தீயை கிளப்பி விட்டவர் அவர்தான். இப்போது அவரே அதை அணைக்கவும் வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாள்தான் சொல்லாமல் இருப்பது? இதோ இன்று சினிமா தியேட்டரில் எதேச்சையாக சந்தித்து அவளை வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறான். இதையும் அவள் காதலின் ஒரு சம்பவமாகவே நினைத்து நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடும். இந்த நம்பிக்கை இறுகுவதற்குள் அவளிடம் உண்மையை கூறாவிட்டால் பின்னால் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுவிடும். இப்படி நினைத்தவர் அடுத்த நாளே கோபாலனின் வீட்டுக்கு செல்ல தீர்மானித்தார். திடுதிப்பென்று வந்து நின்ற சம்பத்தை பார்த்ததும் முகம் மலர வரவேற்றாள் சரண்யா. ஆச்சரியமா இருக்கு. ஏன்
எங்க வீடு மறந்து போச்சோன்னு நெனச்சேன். எப்படி மறக்க முடியும்? வராட்டா? மறந்துட்டேன்னா அர்த்தம்? என்ன சாப்பிடுறீங்க? அப்பா இல்லையா? மதுரையில ஷூட்டிங்ன்னு போயிருக்கார். ஷூட்டிங்கா? ஆ, அப்பா சினிமால சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிக்கிறார் தெரியுமில்ல? திடீர்னு என்ன நடிப்பாசை அவருக்கு? எனக்காகத்தான் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடன் கொஞ்சம் இருக்கு. அது போக என் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கறாராம். நீங்க ஒண்ணும் கேட்காட்டாலும் ஓரளவு கௌரவமா செய்யணுமாம். சரண்யா சொல்ல சம்பத்தின் முகம் சங்கடத்தில் இறுகியது. பெருமூச்சொன்று வெளிப்பட்டது அவரிடமிருந்து. சரண்யா உள்ளே போய் அவருக்கு காஃபி கொண்டு வந்தாள். கல்யாணம்ங்கிறது தெய்வம் போடுற முடிச்சுன்னு எல்லாரும் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா சரண்யா? திடீர்னு என்ன? பதில் சொல்லுமா. நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கிறதை நான் நம்புறேன். எதுக்காக கேட்டீங்க? இல்ல, நாம நினைக்கிறோம் தெய்வம் ஒருவேளை முடிச்ச மாத்தியும் போட்டிருக்கலாம். அல்லது நாம நினைச்சபடியே கூட முடிச்சு போட்டு வச்சிருக்கலாம். சோ, எது நடந்தாலும் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நம்ம மனசை பழக்கப்படுத்திக்கிறது நல்லது தானே? சரண்யா அவரை ஒரு வினாடி உற்று பார்த்தாள். இந்த வேதாந்தத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு நிஜம் மறைந்திருப்பதாக தோன்றியது அவளுக்கு. ஒருவேளை அந்த நிஜம்தான் மாமாவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இந்த வீட்டு பக்கம் வர முடியாமல் செய்திருக்க வேண்டும். அது என்ன என்பது புரியவில்லை. புரிந்து கொள்ளவும் அவள் விரும்பவில்லை. உனக்கும் ஆகாஷுக்கும் ஒருவேளை திருமணம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எதுவா இருப்பினும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாய் அவர் சொல்கிறார் என்றால், ஒருவேளை இதற்கு தடங்கலாய் இருப்பது மாமியின் குணமா? அல்லது ஆகாஷுக்கே அவள் மீது காதல் இல்லையா? ஆனால் ஆகாஷ் பழகுவதை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. அவளிடம் அன்பிருப்பதாகத்தானே தோன்றுகிறது. பின் என்னவாகத்தான் இருக்க முடியும்? மாமிதான் இதற்கு காரணமா? அப்படித்தான் இருக்க வேண்டும். சரண்யா மாமாவை பார்த்தாள். தெய்வத்தின் தீர்மானப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்றால் நாம எல்லாருமே மனுஷாதான மாமா. யாராலையுமே எதையும் தடுத்துடவோ மாத்திடவோ முடியாது இல்லையா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திச்சு ஏத்துக்க நான் தயாராவே இருக்கேன். மாமா பரிவோடு அவள் தலையை தடவினார். நீ என்ன புரிஞ்சுகிட்டயோ எனக்கு தெரியாது சரண்யா. ஆனா நீதான் என் வீட்டுக்கு மருமகள் ஆகணுங்கிறது தான் என் பிரார்த்தனையா இருக்கும். பாப்போம், அதுக்கு மேல தெய்வ சித்தம். சம்பத் எழுந்தார். அப்ப நான் வர்றேன். அப்பா வந்தா சொல்லு. அது சரி, தனியா இருப்பியா நீ? எவ்வளோ நாள் ஷூட்டிங்? பக்கத்து வீட்டம்மா வந்து துணைக்கு படுத்துக்கிறாங்க. ஒன்றும் பயம் இல்ல. சம்பத் புறப்பட்டார். இரவு முழுக்க அவர் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகளே உள்ளுக்குள் சுற்றி சுற்றி வந்தன. மறுநாள் பிரிட்டிஷ் கவுன்சிலில் சில புத்தகங்களை மாற்றிக்கொண்டு பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது முன்பொரு முறை ஆகாஷை அந்த இடத்தில் சந்தித்து அவனோடு காரில் சென்றது நினைவுக்கு வந்தது. இப்போதும் கண்கள் அவன் தென்பட மாட்டானா என்று சுழன்றது. சிக்னலுக்காக வரிசையாக கார்களும் வண்டிகளும் காத்திருக்க ஒரு காரில் ஆகாஷின் உருவமும் தெரிந்தது. அட என்று வியப்போடு பார்த்தவள் விழிகள் அவன் அருகில் அவன் தோளில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த பெண்ணை கண்டதும் சுருங்கியது. கருமேகம் படர்ந்தாற்போல் முகம் கருத்தது. எதுக்காக என்ன அவசரமா கூப்பிட்ட? கடற்கரை சாலையில் காரை நிறுத்திவிட்டு சுஜிதாவிடம் கேட்டான் ஆகாஷ். சொல்றேன், சொல்லத்தானே கூப்பிட்டேன். அதுக்கு முன்னால ஏதாவது சாப்பிடலாமே. சுண்டல் வாங்கலாமா? பரம்பரை புத்தி போகுதா பார். அவள் கிண்டல் அடிக்க அவன் முகம் ஒரு வினாடி சுருங்கியது. அந்த ரெஸ்டாரண்ட்ல சமோசா சுண்டல் சாஃப்ட் அந்த ரெஸ்டாரண்டில் சமோசா சுண்டல் சாப்பிட்டபடி சொல்றேன் வாங்க. அவள் காரை விட்டிறங்கி நடந்தாள். காலியா இருந்த ஒரு டேபிளில் அமர்ந்தார்கள். அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல கண்டுக்காம போனதுக்கு இன்னும் கூட உங்களை பழி வாங்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை வந்ததோ நீங்க பழிச்சீங்களோ? என்ன பிரச்சனை? அவன் சமோசாவுக்கு சொல்லிவிட்டு கேட்டான். நம்ம காதல் மும்பை வரை நார ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா? ஆக நம்ம காதலை சாக்கடைன்னு சொல்லாம சொல்றியா? சி, அப்படி இல்லப்பா. பின்ன எப்படி? போன மாசம் என் அங்கிள் ஒருத்தர் பிசினஸ் விஷயமா இங்க வந்திருக்கார். அவர் எதேச்சையா நம்ம 2 பேரையும் சேர்ந்தாப்புல எங்கேயோ பார்த்திருக்கார். அப்புறம் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கார். அப்பவும் நான் இல்ல. உடனே கிளம்பி ஊருக்கு போய் விஷயத்தை சந்தேகம்ங்கிற பேர்ல அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டார் போல இருக்கு. அம்மா 2 நாள் முந்தி ஃபோன் போட்டு என்னை காய்ச்சி எடுத்துட்டாங்க. உங்க வீட்ல எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே?
ஆனா இவ்ளோ சீக்கிரம் விவகாரம் தெரிஞ்சு போயிடும்னு நான் நினைக்கல. எப்படியாவது சமாளிச்சுடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள கதை மாறுது. என்ன சொல்றாங்க அம்மா? படிச்சு கிழிச்சது போரும். உடனடியா ஊர் வந்து சேருன்னு வழக்கமா எல்லாரும் சொல்றா மாதிரி சொல்றாங்க. என்ன செய்ய போற? முடியாதுன்னு அம்மா கிட்ட உறுதியா சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க பணம் அனுப்பினா தானே அங்க இருப்ப. பணத்த கட் பண்ணிட்டா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமையாச்சே! ஆகாஷ் கவலையோடு பார்த்தான் அவளை. எங்க அம்மா என்ன மாதிரி 5 மடங்கு பிடிவாதக்காரி ஆகாஷ். படிப்பு பாதியில நிக்கிறது பத்தி கூட நான் கவலைப்படல. 2 நாள் முந்தி வந்த ஒரு செய்திதான் என்ன கலங்கடிக்குது. என்ன செய்தி? என்ன பிடிச்சு சம்சார கடல்ல தள்ளிவிட அவசர அவசரமா ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் என்ன கூட்டிட்டு போக அம்மாவும் மாமாவும் இங்க வராங்க. நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறேன்னும் தெரியல. அதான் உங்கள உடனே வர சொன்னேன். என்ன செய்யலாம் சொல்லு? என்ன ஆகாஷ், நானே பதறிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்ளோ கேஷுவலா கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்க. காதல்னாலே பிரச்சனைகள் வரத்தானே செய்யும் சுஜி. பயந்தாலோ பதறினாலோ சரியாயிடுமா? யோசிப்போம். இதுல இருந்து மீண்டு வர வழி ஏதாவது யோசிப்போம். நீங்க யோசிச்சு சொல்றதுக்குள்ள அவங்க என்ன அள்ளிட்டு போய் எல்லா விஷயத்தையும் முடிச்சிடுவாங்க. அவசரப்படாத சுஜி. சட்டப்படி உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. யோசிக்காம எந்த முடிவும் நாம இப்ப எடுக்க முடியாது. 2 நாள் எனக்கு டைம் கொடு. ஒரு நல்ல முடிவா எடுப்போம். நீயும் யோசி. உனக்கு தோன்ற வழி நல்ல வழியா இருந்தா நாம அதையே டிசைட் பண்ணுவோம். ஊருக்கு திரும்பி போற நிலைமை வந்தா உங்கள நான் சும்மா விடமாட்டேன் ஆகாஷ். ஆகாஷ் சிரித்தான். மிரட்டாத, எழுந்து வா. அவளை ஹாஸ்டல் அருகில் இறக்கி விட்டு விட்டு வீட்டுக்கு வந்தான். அவளிடம் நிதானமாக இருப்பது போல் பேசிவிட்டானே தவிர உள்ளூர அவனுக்கும் கவலையாகத்தான் இருந்தது. காதலில் மட்டும் தோல்வி என்பது ஏற்படவே கூடாது. காதல் என்பது அபூர்வமான உணர்வு. அது எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுவதில்லை. காதல் தோன்றி காதலிக்கப்படுபவராலும் அது ஏற்கப்பட்டு பின்னர் மற்றவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு திருமணம் என்ற சடங்கில் காதலில் ஒரு நிலை முடிந்து மற்றொரு நிலை, முன்பிருந்ததை விட ஆழமான அமைதியான நிலை ஆரம்பிப்பது என்பது அற்புதமான தெய்வீகமானது. அப்படி ஒரு அற்புதமான நிலையைத்தான் காதலிக்கும் ஒவ்வொரு மனசும் எதிர்பார்க்கும். காதல் ஜெயிப்பதற்காக, வாழ்வதற்காக என்பதில் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. போராட வேண்டும், ஜெயிக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆகாஷ் வாழ்வதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லி கல்யாணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அம்மா நிச்சயம் அதற்கு சம்மதிக்க மாட்டாள். அவள் இந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டி இருப்பதே பெண் தங்களை விட பணக்காரி என்பதாலும். எனவே சீரும் சிறப்புமாக அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் தன் மரியாதை பல மடங்கு உயர்ந்துவிடும் என்பதாலும் தான். எனவே திருட்டு கல்யாணத்தையோ, பெண் தன் வீட்டை பகைத்து கொண்டு கட்டிய புடவையோடு வருவதையோ அவள் நிச்சயம் விரும்பவும் மாட்டாள், ஆதரிக்கவும் மாட்டாள். எனவே திருமணம் என்பது இப்போதைக்கு சரியான முடிவல்ல. பின் என்ன செய்யலாம்? அவன் தொடர்ந்து யோசித்தான். இரவு முழுக்க யோசித்ததில் விடியும் வேளையில் ஒரு வழி தேவலை என்று தோன்றியது. 8 மணி வாக்கில் ஹாஸ்டலுக்கு போன் பண்ணினான். சுஜிதா வெளியில் போய்விட்டதாக கூறினார்கள். ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கிற்காக போயிருக்க கூடும். மாலை 3 மணி வாக்கில் மீண்டும் போன் செய்தான். அப்போதும் அவள் இன்னும் வரவில்லை என்ற தகவல்தான் கிடைத்தது. எங்கேதான் போய்விட்டாள் அப்படி? ஆகாஷ் கவலையோடு போனை வைத்தான். ஒருவேளை ஊரில் இருந்து யாராவது வந்து விட்டார்களா? ஊருக்கு வர சொல்லி அவளை மிரட்டுகிறார்களா? அல்லது அழைத்தே சென்று விட்டார்களா? ஒன்றும் புரியவில்லை. இரவு 9 மணிக்கு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போன் பண்ணினான். நல்ல காலம், 1 நிமிடம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். 5 நிமிடத்தில் சுஜிதா லைனில் வந்தாள். எங்க போயிட்ட சுஜி? போனை வச்சிருங்க ஆகாஷ், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சுஜிதா கிசுகிசுப்பான குரலில் சொல்லிவிட்டு போனை வைக்க, என்ன ஆயிற்று ஏது ஆயிற்று என்று எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு போனை வைத்தான் அவன். ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிந்தது. கவலையாக இருந்தது. அவளிடமிருந்து எப்போது போன் வரும் என்று தவியாய் தவித்தான். மறுநாள் மாலைதான் அவள் செல்போன் அவள் குரலை சுமந்து வந்தது. என்னாச்சு சுஜி? அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க ஆகாஷ். ஹோட்டல் ரூம்ல வச்சு நேத்து ஒரு கோடீஸ்வரன் என்னை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கான். அடுத்த மாசம் கல்யாணம்ங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நான் எந்த எதிர்ப்பும் காட்டல. புலி பதுங்கறதுக்கு பேர் பயம் இல்ல, அது ஒரு தந்திரம்.
நாம ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்கோங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வழிக்கே போறாப்ல நடிச்சேன். அவங்களும் நம்பி ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இனிமேலும் நாம நிதானமா இருந்தா காரியம் கை மீறிடும். கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிச்சு நின்னு போய் எங்க அப்பா அம்மா அவமானப்படுறதையோ தலை குனியறதையோ நான் விரும்பல. அதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவுக்கு வந்து அது அவங்க காதுக்கு போகணும். முன்னாடியே தெரிஞ்சா ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பாங்க. அவமானம் மிஞ்சும். உங்களுக்கு ஏதாவது வழி தோணுச்சா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போதைக்கு அதைத் தவிர வேற வழி இல்ல. சொல்லுங்க. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துடணும். மை காட்! உங்க வீட்ல இதுக்கு ஒத்துப்பாங்களா? நான் அம்மாவை ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம். நீ வீட்டுக்கு பயந்துகிட்டு தான் இங்க வரேங்கிறது மட்டும் அவங்களுக்கு இப்போதைக்கு தெரியக்கூடாது. உன் வீட்ல இருந்து யாரும் வந்து தகராறு பண்ணாதான் பிரச்சனை ஆயிடும். அவங்களுக்கு நான் யாரு, எங்க இருக்கேங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் இன்னும் விவரம் சொல்லலையே! நல்லதா போச்சு. அப்போ ஒண்ணு செய். ஞாயித்துக்கிழமை காலையில ஹாஸ்டல்ல ஏதாவது பொய் சொல்லிட்டு கிளம்பிடு. நான் அதுக்குள்ள அம்மாகிட்ட ஏதாவது சொல்லி அவள சமாளிக்கிறேன். தேங்க் யூ ஆகாஷ். நீங்க குடுக்குற தைரியம் தான் இப்ப எனக்கு டானிக். சுஜிதா குரல் கம்ம சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். செல்லை கீழே வைத்த ஆகாஷ் அம்மாவை எப்படி சமாளிக்கலாம் என்ற அடுத்த திட்டத்திற்கு யோசிக்க ஆரம்பித்தான். ஏண்டா சாதத்த உருட்டிக்கிட்டே இருந்தா பசி அடங்கிடுமா? என்ன யோசனை அப்படி? இரவு சாப்பிடும்போது அம்மா தோளை தட்டி கேட்க திடுக்கிட்டு திரும்பினான். ஒண்ணும் இல்லையே. ரொம்பத்தான் வழியாதண்ணா. அவளைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேம்மான்னு உண்மைய சொன்னா குறைஞ்சா போயிடுவ? சங்கீதா கிண்டல் அடித்தாள். ஏண்டா ஒரு நாள் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமில்ல? அவ எப்படித்தான் இருக்கான்னு நாங்களும் பார்க்கறோமே. அம்மா இன்னொரு கரண்டி குழம்பு ஊற்றியபடி சொன்னாள். நாளைக்கு என்ன கிழமை? அவன் யோசனையோடு கேட்டான். நாளைக்கா? ஒரு வினாடி யோசித்த சங்கீதா நகைச்சுவை திங்கள் என்றாள் ராகத்தோடு. நாளன்னைக்கு காதல் செவ்வாய் என்றாள் தொடர்ந்து. அப்பா பக் என்று சிரிக்க மற்றவர்களுக்கும் அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. ஆகாஷ் தங்கையின் தலையில் செல்லமாக தட்டினான். எதுக்கு என்ன கிழமைன்னு கேட்ட? இல்ல புதன்கிழமை அன்னைக்கு அவளே இங்க வர்றதா சொன்னா அதான் கேட்டேன். அப்போ காவிய புதன்தான்னு சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம்மா. என்னடா? அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன? ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்கல. அடிக்கடி ஏதாவது உடம்புக்கு வர்றது. இது தெரிஞ்சதும் அவங்க வீட்ல கத்தறாங்க. படிச்சது போதும். அத விட்டு தொலைச்சிட்டு ஊரோட வந்து சேரு. அந்த படிப்பை இங்க படி. உன்னை நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்களாம். ஆனா அவளுக்கு இதுல இஷ்டம் இல்ல. இன்னும் 2 வருஷம்தான். படிப்பு முடிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம வீட்லயே பேயிங் கெஸ்டா தங்கிக்கலாமான்னு கேக்குறா. திடீர்னு அவ அப்படி கேட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உன்ன கேட்டுக்கிட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஏம்மா கல்யாணத்துக்கு முந்தியே அவ இங்க வந்திருந்தா அது நல்லா இருக்குமா? வேணாம்மா. நான் அவகிட்ட எங்க அம்மாக்கு இஷ்டம் இல்ல. நீ வேற ஏதாவது இடம் பார்த்துக்கன்னு சொல்லிடுறேன். இருடா. என்ன நீயே கேட்கற, நீயே பதிலும் சொல்லிக்கிற. என்னாச்சு உனக்கு? அவளுக்கு வயித்து வலின்னா இவருக்கு பேதியாகதாம். என்ன கேள்விமா இது? அவங்களுக்கு பிரச்சனைன்னா ஐயா மனசு துடிக்காம என்ன செய்யும்? இவர் வாழ்க்கையே இப்போ உன் பதில்ல தான் இருக்கு. சரியா அண்ணா? ஆகாஷ் சரிதான் என்பது போல் மௌனம் சாதித்தான். அம்மா யோசித்தாள். கல்யாணத்துக்கு முன்னாலேயே இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. ஆனா அதையெல்லாம் பார்த்தா முடியுமா? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பொண்ணாக போகிறவ. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம சும்மா இருக்க முடியுமா? அம்மா பேச பேச ஆகாஷின் கண்கள் சந்தோஷத்தில் பளிச்சிட ஆரம்பித்தது. ஹாஸ்டலை காலி பண்ணிக்கிட்டு அவளை எப்ப வேணா வர சொல்லு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? அவ இங்க இருக்காள்னு எப்ப பாரு அவகிட்ட பேசிக்கிட்டு நின்ன அவளை அனுப்பிடுவேன். சங்கீதா ஒருத்தி வீட்ல இருக்காங்கிற ஞாபகம் இருக்கட்டும். ஆகாஷ் மகிழ்ச்சியோடு அம்மாவை கட்டி கொண்டான். நல்ல அம்மா என்றவாறு கொஞ்சினான். டேய் விடுடா. நான் சொன்ன கண்டிஷனை மீறின உன் மேல சத்தியமா மீறமாட்டேன். சரியா? அவளை எப்பமா கூட்டிட்டு வரட்டும்? வியாழக்கிழமை? ஓ, அதிரடி வியாழனா? பேஷ் பேஷ். சங்கீதா அவனை கிண்டலடித்தபடி அப்பாவை திரும்பி பார்த்தாள். அவர் முகத்தில் சிரிப்பில்லை. ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தது. இந்த ஏற்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதை அவர் முகம் சொல்லியது. இருந்தாலும் மௌனமாயிருந்தார். இஸ் இட்? என்னால நம்பவே முடியல ஆகாஷ். உங்க அம்மா இப்படி சட்டுன்னு ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் தான் நினைக்கல. அம்மாவுக்கு என்னவோ நல்ல மூட். அவங்க போட்டிருக்கிற கண்டிஷனை மட்டும் நாம எந்த நிலையிலும் மறந்துடக்கூடாது. தப்பு அப்பப்போ மறந்துடணும். உதைப்பாங்க. உன்னை அனுப்பிட்டு தான் மறு காரியம் பார்ப்பாங்க. அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும்.
சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பயப்படாதீங்க. அது இருக்கட்டும் சுஜி. என் வீட்டுக்கு வந்தப்புறம் உன்னைய அவங்க சும்மா விட்டுருவாங்களா? காலேஜுக்கு வந்து இழுத்துக்கிட்டு போனா என்ன செய்வ? உங்க வீட்ல ஒரு இடமும், உங்க சப்போர்ட்டும் இருந்தா போதும். அவங்கள எதிர்க்கிறதும், அவங்க கூட போக மறுக்கிறதும் எனக்கு சுலபமாயிடும். சட்டமும் எனக்கு துணை செய்யும். பாதுகாப்புக்கு இடம் இல்லாத வரைதான் பயம் எல்லாம். இப்ப எனக்கு அசுர பலம் வந்துடுச்சு. யாருக்கும் பயப்பட போறதில்ல. அப்போ வியாழக்கிழமை நல்ல நேரம் பார்த்து கிளம்பிடு. நீங்க வீட்ல இருப்பீங்கல்ல? நான் இல்லாட்டி என்ன? உன் மாமனார், மாமியார், நாத்தனார் எல்லாரும் இருப்பாங்க. பயமா இருக்கு ஆகாஷ். பயம்னு நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு கூட பயம் வருமா என்ன? பயமா? பரபரப்பான்னு எனக்கே தெரியல. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி ஆகாஷ்? நல்லா பழகுவாங்களா? நீதான் பார்க்க போறியே! எனக்கு த்ரில்லிங்கா இருக்கு. எனக்கு த்ரில்லிங் போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல. நீ தள்ளி இருக்கணும். நான் உன்னையே நெனச்சுக்கிட்டு இருக்கணும். உன்னை எப்ப பார்க்க போறோம்னு நாளை எண்ணணும். உன்னோட இருக்கிற நேரம் குறைஞ்சுகிட்டே வருதேன்னு உன்னை சந்திக்கிறப்ப எல்லாம் கவலைப்படணும். இப்படியே 2, 3 வருஷம் காதலிச்சு, அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டி, உன்னை என் மனைவியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற த்ரில் இப்ப இருக்காதுல்ல? கல்யாணமாகி மனைவியா வர்றது எப்படி? அதுக்கு முன்னாடி காதலியா வர்றது எப்படி? 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அட போங்க ஆகாஷ்! நீங்க சொல்ற த்ரில் வழக்கமா எல்லா ஆம்பளைக்கும் இருக்கிற த்ரில் தான். அதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. கல்யாணத்துக்கு முன்னால புருஷன் வீட்ல வந்து இருக்கிற த்ரில் எத்தன பேருக்கு கிடைச்சிடும்? எனக்கு கிடைக்க போறதுன்னு நெனச்சு நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆகாஷ் சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? கல்யாணத்துக்கு முந்தி என் வீட்டுக்கு வர்றது த்ரில்லான விஷயம்தான். அதே நேரம் கல்யாணத்துக்கு முந்தியே மாமியார் மாட்டுப்பெண் சண்டை, நாத்தனார் அண்ணி சண்டைன்னு வந்துடாம இருந்தா சரி. அத நெனச்சு தான் சிரிச்சேன். அது என்ன சிரிக்கிற விஷயமா? எனக்கு சிரிப்பான விஷயம்தான். நீயே பாரேன். காலம் காலமா இந்த மாமியார் மருமக, நாத்தனார் அண்ணி, ஓரகத்திகள் இவங்களுக்குள்ளதான் அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். எந்த வீட்லயாவது மாமனார், மருமகன், மைத்துனன், மாமன், சகலைகள் சண்டை போட்டதா கேள்விப்பட்டிருப்பியா? ஏன் போடாம? சும்மா பேச்சு. ஆம்பளைங்க அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். எங்க ஜாதியை கிண்டல் அடிக்கலன்னா உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராதே. நிறுத்துங்க, ஹாஸ்டல் வந்துடுச்சு. அவள் இறங்கிக் கொண்டாள். முகத்தை என்று வைத்துக்கொண்டு உள்ளே போனாள். தொட்டா சிணுங்கி அவன் மனசுக்குள் சொல்லியபடி புன்னகையோடு காரை கிளப்பினான். பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங் என்று கிளம்பிக் கொண்டிருந்தார் கோபாலன். 2 நாள் ஷூட்டிங் தான். இந்த படத்தில் 7, 8 சீன்களில் வந்து ஓரளவுக்கு வசனமும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. கமிஷன் போக ஓரளவுக்கு காசும் கிடைக்கும். அதெல்லாம் விட நல்லா நடிக்கிறீங்க சார் என்று அந்த இளம் புது டைரக்டர் சொன்னது அவர் மகிழ்ச்சியை கிளறி விட்டிருந்தது. அந்த வார்த்தைக்கே உள்ளுக்குள் கனவு விரிந்தது. வயதான பிறகும் சாருஹாசன் ஒரு படத்தில் நேஷனல் அவார்டு வாங்கினார் போல் ஒரே ஒரு படம் நன்கு செய்து தனக்கும் அவார்டு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தவருக்கு உடம்பு புல்லரித்தது. டைரக்டர் பாராட்டியதை சரண்யாவிடம் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். நீ தப்பு பண்ணிட்டப்பா, லேட்டா நடிக்க வந்துட்ட. வாலிப வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிருந்தா அன்னைக்கு நடிச்சிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அஸ்தியில புளி கரைச்சிருக்கும். இந்நேரம் நாம பங்களால இருந்திருப்போம். வீடு முழுக்க அவார்டும் கேடயமுமா இருந்திருக்கும். இது கிண்டலா ஆதங்கமா? உனக்கு எப்படி தோன்றது? பொதுவா நீ படாடோபத்துக்கு ஆசைப்படுற டைப் இல்ல. அதனால கிண்டல் தான்னு தோன்றது. பேராசைப்படலைன்னு வேணா சொல்லலாம். ஆனா நியாயமா சம்பாதிச்சு நமக்கு வேணுங்கிற அடிப்படை வசதிகளோட நாமளும் இருக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. கார் பங்களான்னு எல்லாம் வேண்டாம். ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டரும் வேணும்னு எனக்கும் ஆசை உண்டு. கவலையே படாத ஆகாஷ். வீட்ல நீ நினைக்கிறதுக்கு மேலேயே வசதியோட இருக்கலாம். அப்பா ப்ளீஸ். சரண்யா குறுக்கிட்டு நிறுத்தினாள். என்னம்மா? நடக்காத விஷயத்துக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டாமே. ஏம்மா அப்படி சொல்ற? சம்பத் இந்த பக்கம் வரதே இல்லைன்னா? அதெல்லாம் இல்லப்பா. அங்கிள் ஒரு தரம் வந்தார். நீங்க இல்ல அப்போ. என்ன சொன்னார்? மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறதில்ல. தெய்வம் நினைச்சபடிதான் இங்க எல்லாமே நடக்கிறது. அதனால உனக்கும் ஆகாஷுக்கும் தெய்வம் முடிச்சு போட்டு வச்சிருந்தா உங்க கல்யாணம் நடக்கும். இல்லாட்டி நடக்காது. அதனால நம்பிக்கை இழக்கவும் வேண்டாம். அதீத கற்பனையும் வளர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனார். அப்படியே சொன்னார்? ஏன் அப்படி சொன்னார்? 2ம் கெட்டானா? வேற ஏதாவது காரணம் இருக்குமோ? இருக்குமோ என்ன? இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஒரு பொண்ணு இருக்கா. அப்பா திகைப்போடு அவளை பார்த்தார். உனக்கு எப்படிம்மா தெரியும்?
நான் பார்த்தேன்ப்பா. இந்த விஷயம் மாமாக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் அந்த வேதாந்தம். இனிமே மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டு, அவரை தர்ம சங்கடப்படுத்தக் கூடாதுன்னு தான் நான் இத உங்ககிட்ட சொல்றேன். அப்பா ஒரு நிமிடம் மௌனமாய் இருந்தார். ஏன்பா டல் ஆயிட்ட? பரவால்ல விடுப்பா. மாமா சொல்றா மாதிரி எது நடக்கணுமோ, அது நன்றாகவே நடக்கட்டும். எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. அப்படின்னா, நான் உனக்கு வேற ஒரு வரன் பார்த்தா மறுப்பு சொல்லாம கட்டிக்குவியா? சரண்யா ஒரு நிமிடம் மௌனமாய் எங்கோ வெறித்துப் பார்த்தாள். பண்ணிக்கிறேன்ப்பா, உன் சந்தோஷத்துக்காக. கண்ண மூடிக்கிட்டு யாருக்கு வேணா கழுத்த நீட்டுறேன். ஆனா இப்ப வேண்டாம். என் படிப்பு முடியட்டும். ஒரு வேலை கிடைச்சு, என் கால்ல நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ பார்க்குற மாப்பிள்ளைய நான் கட்டிக்கிறேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.